வாழைக்காய் பொடி மாஸ் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போம். முதல்ல வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சது கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சு பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு வதங்கினது தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி பூண்டு நல்லா வதங்கினதும் வாழைக்காயை போட்டுக்கலாம். வாழைக்காய் மாதிரி பொடியாக நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். தேவைக்கான உப்பு போட்டுக்கலாம். வாழைக்காயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. சிம்மிலியை வச்சு வேக விடுங்க. அப்பப்போ கொஞ்சம் மூடி திறந்து கலரி கொடுத்திங்கன்னா நல்லாவே ரோஸ்ட் ஆகும். இதுலேயே முதல்ல பூண்டு சேர்த்துனா வாழைக்காய் வந்து வாயு சொல்லுவாங்க. அதனால் பூண்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வாயு வந்து இருக்காது. அதனால தான் முதல்ல வந்து பூண்டு நசுக்கி சேர்த்துது. நீங்கள் வந்து உரிச்சும் சேர்க்கலாம். ஆனால் இடித்து சேர்க்குற அந்த ஃப்ளேவர் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இடித்து சேர்த்துக்கோங்க தோலோட. இதில் லைட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து சிலருக்கு வந்து இந்த வாழைக்காய் உருளைக்கிழங்குலாம் சேர்க்கும் போது என்ன ஆகும்னா பிடிச்சிக்கோங்க, அந்த வாய்வு பிடிக்க மாதிரி. அது இல்லாத இருக்கிறதுக்காக இந்த பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சிம்லேயே வச்சு நீங்கள் வறுத்திங்கன்னா இது மாதிரி பொடி மாஸ் வந்து சூப்பராக பழக்கலான்னு வந்துடும். இந்த வாழைக்காயாக இருந்தாலும் சரி, உருளைக்கிழங்காக இருந்தாலும் சரி, கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது இது வந்து ரெண்டு வாழைக்காய் போட்டு வறுப்பதுதான். பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இந்த மாதிரி பொடியாக நீங்கள் கட் பண்ணி செய்யும்போது என்ன ஆகும்னா குவான்டிட்டி அதிகமாக தெரியும். உங்களுக்கு வந்து எல்லாேருக்கும் வைக்கிறதுக்கும் வந்து நிறைய இருக்க மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் பெருசாக போட்டு வறுத்திங்கன்னா 4 பீஸ் வைக்கும்போதே வந்து வாழைக்காய் காலி ஆயிடும். என்ன இவ்வளோ கம்மியாக பொரியல் வச்சுருக்காங்களேன்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.